ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கேழ்வரகு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு முருங்கைக்கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இன்னொரு பாத்திரத்துல தேவையான அளவு கேழ்வரகு மாவு எடுத்து அது கூட பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், வதக்கின கீரை, தேவையான அளவு உப்பு, ஒரு தித்திப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ கையிலே தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு தோசை தவாவில் போட்டு எண்ணெய் தடவி 2 பக்கமும் பிரட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய அடைய சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக உங்களால் சூடு பொறுக்க முடியும்னா இந்த மாதிரி தோசை தவாலே தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வாழை இலையில தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை கேழ்வரகு ரெடி ஆயிடுச்சு.